அடுத்த செய்தியாக நம்ம பேருந்துகளில் பார்த்துருப்போம் சார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பெரிய எழுத்தில் இருக்கும். சமீப காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்கலாம், அந்த பஸ்லலாம் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் இருக்குது. இது ஒரு 8 கோட்டங்களால் பிரிக்கப்பட்டு தான் இந்த தமிழக போக்குவரத்து கழகம். சென்னை, விழுப்புரம், கும்பகோணம் அப்படிங்கிறத 8 ஒரு கோட்டங்களாக இதை பிரிச்சிருக்காங்க சார். அதில் இப்போ எல்லா பேருந்துகளிலுமே தமிழ்நாடுங்கிற வார்த்தை அகற்றப்பட்டு இருக்கிறது. இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு சார்பிலேருந்து இதுக்கு உள்நோக்கம்லாம் கிடையாது. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது அரசு போக்குவரத்து கழகம்ங்கிறது பெரிய எழுத்தில் எல்லாருக்கும் பார்வையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்பக்கட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தெளிவான உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். 2 உள்நோக்கம். ஒன்று, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ங்கிறங்க நாங்கள் மாற்றி அரசு போக்குவரத்து கழகம்னா எழுதுறோம் அப்படி சொன்னால் 8 கோட்டம், அத்தனை பஸ்ஸு எல்லாத்துக்கும் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டருக்கு வேலை கிடைக்கும். அதில் கமிஷன் கிடைக்கும். உடனே திருப்பி எல்லாரும் ஐயோ தமிழ்நாடு எப்படி நீ மாற்றலான்னு நம்ம சீமான்லேருந்து எல்லாரும் ஆரம்பித்து நாம் கத்தின ஆரம்பிச்சோடனே ஓகே 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 உங்களுக்காக நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ்நாடு மாற்றினா இன்னொரு தடவை கிடைக்கும். அதனால காசு அடிக்கிறது எப்படி விஞ்ஞான ரீதியாங்கிறத பார்த்து இதை எடுத்தா அதில் ஒரு காசு, திருப்பி அதை மாற்றினா அதில் ஒரு காசு அப்படின்னு ஒரு உள்நோக்கம் இருக்கும். 2வது உள்நோக்கம் என்ன இருக்கும்னா, அரசு பேருந்து கழகம்னு பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு தெரியும் அரசு பேருந்து கழகத்தில் கடைசி பஸ்ஸில் ஓட்டருக்கு கீழே விழுந்துருவான், ஏறினா இறங்க முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எல்லாம் தெரியுங்களா. பார்த்த உடனே போகட்டும் பாய்க்கிறோம், ஏறக்கூடாதுப்பா அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுட்டு அதை வெளியில் அனுப்பினா தான் நான் நாளைக்கு தனியார்கிட்ட நல்லபடியாக பேச முடியும் அப்படின்னு 2வது உள்நோக்கம் இருக்கலாம். இந்த 2 உள்நோக்கம் இருக்கும்னா நான் நம்புறேன். 3வதாக நீங்கள் சொல்ற மாதிரி தமிழில் எதுக்கு எடுத்தாலும் தமிழில் சொல்கிறாள் ஏன் நீக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் சாதாரண ஒரு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே திருப்பூர் இருக்குது சார், தமிழ்நாட்டுக்குள்ளே நாமக்கல் இருக்குது சார், தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை இருக்குது சார், ராமநாதபுரம் இருக்குது சார். அங்கெல்லாம் நகராட்சியில், கார்பரேஷனில், பஞ்சாயத்து ஆஃபீஸில், டவுன் பெருசாக லேமினேட்டட் போர்டு, அதில் தமிழ் வெல்லும் அப்படின்னு போடுறீங்க, இது போடுறீங்க. அதிலலாம் நீங்கள் தமிழில் காமிக்கும்போது தமிழ்நாடு அரசுனுடைய ஒரு சொந்தத்தில் அதனுடைய ப்ராப்பர்ட்டியில் காமிச்சா என்ன தப்பு? இப்போது கேரளா என்ன வச்சுருக்கான்? கேஎஸ்ஆர்டிசி, கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கர்நாடகா என்ன பண்ணுறாங்க? கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஆந்திரா என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அதே தான். அவங்க மாநிலத்தில் பேரில் வைக்கும்போது உனக்கு மட்டும் அநேகமாக டிராவிடியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாற்ற போகிறாங்களா? இன்னும் புரியலை. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்ங்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் திராவிடங்கிறத கன்னடத்துக்காரனே ஏற்றுக்கல. இந்த நேரத்தில் சண்டை போட்டுட்ருக்கேன், தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னால் உன்னை கொன்னே விடுவேங்கிறாங்க ஆசனை. ஆனால் யாரோ ஒருத்தர் நாமெல்லாம் திராவிடம் தயவு செய்து படிஞ்சு போங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறேன். அங்கே இருக்கிற டிப்டி சிஎம் நாமெல்லாம் திராவிடர்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் இவங்க என்னத்துக்கு மாற்றுறாங்க சார்? மற்ற ஸ்டேட்ஸ் எப்படி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அப்படி தானே வைக்கணும். இல்லை, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழகம் அதுவும் சேர்த்துல அவர் சொல்கிறாரு. ஆமாம், அப்போ அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டுட்டு ஓசூரை தாண்டி இது பெங்களூருக்குள்ளே போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கா அங்கே இருக்கிறவங்க எந்த பஸ் இது எப்படி கண்டுபிடிப்பான்? கண்டுபிடிக்காதான்னு சொல்கிறா. அதான் சொல்கிறேன், கண்டுபிடிக்காதான்னு சொல்கிறாரா? அதான் மெசேஜானு கேட்குறேன். இதுதான் உங்களுடைய தமிழ் பற்றான்னு கேட்குறேன். அதனால் இது ரொம்ப தெளிவாக அவர்கள் ஒரு உள்நோக்கம், அவருடைய உள்நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது. சம்பாதிக்கிறதுங்கிறது உள்நோக்கம். அதுக்கு தமிழையும் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே அவங்க தமிழை வச்சு தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எடுப்பாங்க, இனிமேல் கத்தின உடனே திருப்பி மாற்றுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் பெயிண்டர்ஸுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் சார். அப்படின்னா தான் அவன் நாளைக்கு கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு வருவான். அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவனை கொஞ்சம் பணக்காரன் ஆக்கினா தான் நாளைக்கு கூப்பிட்டு கட்சியில் நீ அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் சொல்ல முடியும். அதுக்காக பெயிண்டர்ஸை தயார் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது.